இப்போ கிராமத்துல இருக்கிற பொண்ணா இருந்தாலும் நீங்களும் அது ஒரு மன வலிமையோட தான் கடந்திருக்கீங்க. ஏன்னா வயித்துல பாப்பா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஆக முடியாதுல்ல நம்ம. என்ன மாதிரி உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க? வந்துருவாங்க அப்படின்னு தெரியும். இவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்கன்னா எப்படினாலும் வந்துருவாங்க அதுலேருந்து. டெய்லியும் எப்படினாலும் சும்மாவாவது வீடியோ கால் பண்ணி பார்த்து இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை கூட எனக்கு வலிக்குது, எனக்கு இங்கே வலிச்சுது, இங்கே இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நல்லாதான் இருக்குது, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு என்ன, ஒன்றும் இல்லை. எப்போவுமே அப்படிதான். எவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணாலும் ஒரு நாள் பேச முடியாது. ஒன்றெல்லாம் 12 மணி நேரம் சர்ஜரி. வெளியே வந்து சாயந்தரமே முடிஞ்சு நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது, இங்கே இது பண்ணுது, இங்கே இது ஃபுல்லாக ஸ்டிக்கர். வலிக்குதுன்ற வார்த்தையே வாயிலேருந்து வந்ததே கிடையாது. ப்ராமிஸா சொல்லவே மாட்டாங்க இது வரைக்கும். அப்படியா தம்பி? நம்ம வேலையும் நம்மளோட போட்டுவான். வேற லெவல்ல இருக்காரு இல்ல தம்பி? அப்படி அவங்க அம்மா சொல்லி கொடுத்த டைலாக் அம்மா இது? இந்த மாதிரி நம்ம வெளியே யார்ட்டையும் ஷேர் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. நம்ம வேலையை யார்ட்டையும் போய் சொல்லி கஷ்டப்படு, அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தி நம்மளே வைராக்கியமா இருந்துக்கலாம். இந்த வைராகியம் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல எல்லாரும். இப்ப அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. சமாளிப்போ என்ன அவரே அப்படி இருக்க. நம்ம கூட பாசிட்டிவா இப்படி ஒரு மனிதர் இருக்கும்போது அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும்ன்ற அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் கூட. அது தெரியும் எப்படினாலும், பட் எப்படி வலிக்காம இருக்கும் தெரிஞ்சாலும் சரி, நம்ம போய் திருப்பி கேட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இல்ல ஊர்ல சொந்தக்காரங்க எல்லாம் ஏதாச்சும் கேட்டா நீங்களும் அதை அழகா ஆன்சர் பண்ணுவீங்க பாசிட்டிவா? அப்படிதான் சொல்றது. யார்கிட்டனாலும் வந்துருவாரு வந்துருவாரு நல்லா இருக்காரு, யார்கிட்ட கேட்டா நல்லா இருக்காங்க, இப்ப நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க, அப்படியே தான் சொல்றேன். அந்த ஒரு எண்ணம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் இல்ல. அந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அதை கத்துக்கணும். புலம்ப கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது. புலம்புனா நம்மளே நைட்டு அந்த மாதிரி டைம்ல அப்படி புலம்பிட்டு அமைதியா இருந்துக்கோங்க.